வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் அடுத்த ஆலோசனை கூட்டம் மும்பையில் நடைபெறும் என அறிவிப்பு. எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்திய தேசிய வளர்ச்சி மேம்பாட்டு கூட்டணி என்று பெயர் சூட்டல். டெல்லியில் நடைபெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம். பிரதமர் மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 38 கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. 2 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மேல்முறையீடு. வரும் 21ஆம் தேதி ராகுல் காந்தி மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான RS பாரதியின் மனு தள்ளுபடி. ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கையில் குறை காண முடியாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி மறைவு. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் MK ஸ்டாலின், வைகோ உள்ளிட்டோர் இரங்கல். விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அடுத்த கூட்டம் மும்பையில் நடைபெறும் என்றும் அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ் உள்பட எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளன. அதற்காக ஜூன் 23ஆம் தேதி பாட்னாவில் எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் எதிர்க்கட்சிகளின் 2வது கூட்டம் பெங்களூருவில் 2 நாள் நடைபெற்றது. கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, VCK, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம், ஆம் ஆத்மி, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட 26 கட்சிகள் பங்கேற்றன. கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் தேசிய அளவில் பொது வேட்பாளரை நிறுத்துவது, அந்தந்த மாநிலங்களில் பெரும்பான்மையாக உள்ள மாநில கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக வேட்பாளருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்துவது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, பிரதமர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சி ஆசைப்படவில்லை என்றும் காங்கிரஸ் அதிகாரத்திற்கு வருவதற்காக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கவில்லை என கூறினார். வருமான வரித்துறை, CBI ஆகிய விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகளை தாக்கும் ஆயுதமாக பாஜக பயன்படுத்துவதாக தெரிவித்த அவர், எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டின் மூலம் ஆட்சியை கவிழ்க்கும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேசுகையில், எதிர்க்கட்சிகள் இடையே பொதுவான குறைந்தபட்ச செயல் திட்டம் அவசியம் என்றும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி அமைப்பது அவசியம் எனவும் கூறினார். அதேபோல் அனைத்து கட்சி தலைவர்களும் கூட்டத்தில் தங்களின் கருத்தை முன்வைத்தனர். இதையடுத்து எதிர்க்கட்சிகளின் அடுத்த கூட்டம் மும்பையில் நடைபெறும் என்றும் அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். அதேபோல் 11 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு உறுப்பினர்களின் பெயர்கள் மும்பையில் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஆலோசனை கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்திய தேசிய ஜனநாயக ஒருங்கிணைந்த கூட்டணி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்தியா என்ற தங்கள் கூட்டணியின் புதிய பெயரை 26 கட்சிகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. எதிர்க்கட்சிகள் ஓரணியில் தீவிரமாக செயல்பட்டு வருவதால் அவர்களது முயற்சியை முறியடித்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் பாஜக செயல்பட்டு வருகிறது. இதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சிகளுடன் கைகோர்க்க பாஜக திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கூட்ட ஒருங்கிணைப்பு பணிகளை ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் மேற்கொண்ட நிலையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவதை தடுப்பது தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, தமாக தலைவர் GK வாசன் உட்பட 38 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனும் MP-யுமான கௌதம சிகாமணி ஆகியோர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர். 2011ஆம் ஆண்டு அமைச்சராக இருந்த பொன்முடி செம்மண் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்ததாகவும் இதன் மூலம் அரசுக்கு ரூபாய் 50 கோடி வரை இழப்பு ஏற்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடியின் சென்னை மற்றும் விழுப்புரம் இல்லங்கள், அவருக்கு தொடர்புடைய 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர்.
அத்துடன் சென்னை சைதாப்பேட்டை இல்லத்தில் இருந்த அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணியிடம் 13 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய பிறகு அமைச்சர் பொன்முடியை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். அங்கு அவரிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த சூழலில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனும் எம்பியுமான கௌதம சிகாமணி ஆகியோர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர். அப்போது இருவரிடமும் தனித்தனியாக சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக ஒன்றிய பாஜக அரசின் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையை தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எதிர்க்க திமுக துணை நிற்கும் என அமைச்சர் பொன்முடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் பேசினார். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் எதிர்க்கட்சிகள் கூட்டத்தை திசை திருப்பும் நோக்கத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டதாக கூறினார். அமலாக்கத்துறை சோதனை முற்றிலும் பழிவாங்கும் நடவடிக்கை என தெரிவித்த அவர் ஊழலில் உச்சம் தொட்டவர்கள் பாஜகவினர் என சாடினார். கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி மறைவுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொண்டை புற்றுநோயால் பெங்களூர் தனியார் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் கேரள மாநில முன்னாள் முதலமைச்சருமான உம்மன் சாண்டி சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது மறைவிற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பாக முதலமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பொது சேவைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த உம்மன் சாண்டியின் மறைவு வேதனை அளிப்பதாக பதிவிட்டுள்ளார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, கேரளாவின் வளர்ச்சிக்காக தன் வாழ்நாளை பொது வாழ்விற்கு அர்ப்பணித்த பணிவான நபரை இழந்துவிட்டேன் என்று பதிவிட்டுள்ளார். அதேபோல் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே.எஸ். அழகிரி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி மறைவுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், கேரளாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான உம்மன் சாண்டி மறைந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியை தருவதாக குறிப்பிட்டுள்ளார். 50 ஆண்டுகள் தோல்வியே சந்திக்காமல் கோட்டயம் மாவட்டம் புதுப்பள்ளி தொகுதி மக்களால் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டவர் உம்மன் சாண்டி என குறிப்பிட்டுள்ள வைகோ, 50 ஆண்டுகால சட்டசபை வரலாற்றில் 4 முறை மாநில அமைச்சராகவும் 2 முறை முதல்வராகவும் பணியாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தொண்டை புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த உம்மன் சாண்டி இதற்காக ஜெர்மனியில் சிகிச்சை பெற்று பின்னர் பெங்களூருவில் தனியார் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது காலமானார் என்ற செய்தி வேதனை தருவதாக பதிவிட்டுள்ளார். உம்மன் சாண்டி முதலமைச்சராக இருந்தபோது 2004ஆம் ஆண்டு செண்பகவல்லி அணை மற்றும் அமராவதி அணை பிரச்சினை குறித்து பேசுவதற்காக அவரை சந்தித்ததை நினைவு கூர்ந்துள்ள வைகோ, நியூட்ரினோ திட்டத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அவருடன் விவாதம் நடைபெற்ற பின்னர் கேரள காவல்துறையினரின் பாதுகாப்போடு தன்னை வழியனுப்பி வைத்ததையும் வைகோ நெகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்துள்ளார். இந்நிலையில் சிறந்த பண்பாளரை இழந்து வாடும் உம்மன் சாண்டியின் குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக வைகோ தமது இரங்கல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை 21ஆம் தேதி நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ராகுல் காந்தி கடந்த 2019ஆம் ஆண்டில் கர்நாடகாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக குஜராத் பாஜக எம்எல்ஏ பர்னேஸ் மோடி சூரத் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதனை அடுத்து அவரின் எம்பி பதவியும் பறிக்கப்பட்டது. சூரத் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ராகுல் காந்தி குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் ராகுல் காந்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் குஜராத் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ராகுல் காந்தி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி முறையிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வரும் 21ஆம் தேதி மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார்.
கடந்த அதிமுக ஆட்சியின் போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மீது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி 2018ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் தெரிவித்திருந்தார். அந்த புகார் மனுவில் சாலை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணிகளின் முறைகேடு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் இது தொடர்பாக 4800 கோடி ரூபாய் அளவுக்கு டெண்டர் ஒதுக்கீடு செய்ததிலும் எடப்பாடி பழனிசாமி மீது புகார் அளித்திருந்தார். இந்த புகாரில் நடவடிக்கை எடுக்காததை சுட்டிக்காட்டி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தவும் கோரிக்கை வைத்திருந்தார். ஏற்கனவே 2018இல் லஞ்ச ஒழிப்புத்துறை அளித்த முதற்கட்ட விசாரணையில் பழனிசாமி மீது தவறில்லை என அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் புதிதாக விசாரணையை நடத்த வேண்டும் என RS பாரதி தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று விசாரித்த நிலையில் மனுவை தள்ளுபடி செய்துள்ளார். அதாவது 2018ஆம் ஆண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அளித்த முதற்கட்ட விசாரணையில் குறை காண முடியாது எனவும் ஆட்சி மாற்றம் நடைபெற்றதால் புதிய விசாரணைக்கு உத்தரவிட முடியாது எனவும் கூறி RS பாரதி தொடர்ந்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். தகவலுக்கு நன்றி கௌசல்யா. அந்தமானில் வீர சாவர்கர் சர்வதேச விமான நிலையத்தின் புதிய கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அந்தமானில் போர்ட் பிளேயரில் 710 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள வீர சாவர்கர் சர்வதேச விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த புதிய முனைய கட்டிடம் விமான போக்குவரத்து மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலும் கட்டிடத்தின் மற்ற அம்சங்களில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் 500 கிலோவாட் திறன் கொண்ட சூரிய மின் நிலையம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. டெல்லி, சென்னை, ஹைதராபாத் மற்றும் விசாகப்பட்டினத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் வரும் காலங்களில் விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பெங்களூருவில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டத்தை விமர்சித்துள்ள பிரதமர் மோடி ஊழலை ஊக்குவிக்கவே அனைவரும் ஒன்று திரண்டுள்ளதாக சாடியுள்ளார். இந்தியாவின் மதச்சார்பின்மை மீது பாஜக கூட்டணி அரசு கொடூர தாக்குதல் நடத்தி வருவதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி இது இந்தியாவின் சித்தாந்தத்திற்கும் மோடிக்கும் இடையிலான யுத்தம் என தெரிவித்தார். பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்தியா என்னும் ஒற்றுமைக்கு எதிராக போர் தொடுத்த எவரும் வென்றதில்லை என கூறினார். நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுவதாக தெரிவித்த ராகுல் காந்தி இந்தியாவின் மதசார்பின்மை மீது பாஜக கூட்டணி அரசு கொடூர தாக்குதல் நடத்தி வருவதாக கூறினார். சந்திராயன் 3 விண்கலத்தை 3வது சுற்றுப்பாதைக்கு உயர்த்தும் முயற்சி வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 14ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து சந்திராயன் 3 விண்கலம் விண்ணிற்கு செலுத்தப்பட்டது. சந்திராயன் 3 விண்கலத்தின் முதல் சுற்றுப்பாதை 179 கிலோமீட்டர் தொலைவில் உயர்த்தப்பட்டதாக 15ஆம் தேதி இஸ்ரோ அறிவித்திருந்த நிலையில் தற்போது 2வது சுற்றுப்பாதைக்கு 226 கிலோமீட்டர் தொலைவில் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் சந்திராயன் 3 விண்கலம் மேலும் உயர்த்தும் பணி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து தற்போது சந்திராயன் 3 விண்கலத்தை 3வது சுற்றுப்பாதைக்கு உயர்த்தும் முயற்சி வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு நாளை கொண்டாடும் விதமாக பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் காரைக்கூட்ரோட் பகுதியில் தமிழ்நாடு நாளை கொண்டாடும் விதமாக மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ஊர்வல பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதேபோல் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழா பேரணியினை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தமிழ்நாடு நாள் விழா குறித்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியினை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்து பார்வையிட்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு என பேரறிஞர் அண்ணா பெயர் சூட்டிய நாளை நினைவு கூறும் வகையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி பேரணியாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் விழிப்புணர்வு பேரணியில் மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார், நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா, சட்டமன்ற உறுப்பினர் பே. ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
மயிலாடுதுறையை அடுத்த சோழசக்கரநல்லூர் ஊராட்சி மொளையூர் கிராமத்தில் 643 குடும்ப அட்டைகளுக்கான ரேஷன் அங்காடி உள்ளது. இதில் அரசினால் வழங்கப்படும் இலவச அரிசி, மானிய விலையில் விற்கப்படும் சர்க்கரை, சமையல் எண்ணெய், மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களை கடந்த 3 மாதமாக சரிவர வழங்காததை கண்டித்து அந்த பகுதி மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் உள்ள தொழிலாளர் நல வாரியம் முன்பு இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வூதியமாக 3000 அதிகரித்து வழங்க வேண்டும், பென்ஷன் தொழிலாளர்களுக்கு 55 வயதில் பென்ஷன் வழங்க வேண்டும், தீபாவளி பண்டிகை போனஸ் 1 மாத காலத்திற்கு முன்பாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சட்டவிரோதமாக விவசாய தோட்டத்தில் மண்ணுக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 500 லிட்டர் சாராயத்தை மதுவிலக்கு பிரிவு மற்றும் தனிப்படை காவல்துறையினர் கைப்பற்றி அளித்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சாராய வியாபாரியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ரயில்வே தண்டவாளத்தில் அடையாளம் தெரியாத வடநாட்டு வாலிபரின் சடலம் கிடப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக 30 நிமிட கால தாமதத்திற்கு பிறகு ரயில் சேவை துவங்கியது. புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் நகராட்சி நிர்வாகத்திடம் அனுமதி இல்லாமல் சாலை ஓரங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மீன்கடைகள் அதிக அளவில் போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்த 12க்கும் மேற்பட்ட கடைகளை நகராட்சி ஊழியர்கள் மூலம் அகற்றினர். இதனால் மீன்கடை வைத்திருந்தவர்கள் நகராட்சி அதிகாரி மற்றும் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு பெண்கள் கலை அறிவியல் கல்லூரியில் மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களுக்கு தீயணைப்பு துறை சார்பில் தீ தடுப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. ஆபத்து காலங்களில் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு சமாளிப்பது, மற்றவர்களை எவ்வாறு காப்பது உள்ளிட்ட பயிற்சிகளை கொடைக்கானல் தீயணைப்புத்துறை அலுவலர் சக்திவேல் தலைமையில் வழங்கப்பட்டது. கோவையில் கொடிசியா சார்பாக 7வது கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2023 எனும் கண்காட்சி வருகின்ற ஜூலை 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, கொடிசியா தலைவர் திருஞானம், புத்தக திருவிழா தலைவர் ரமேஷ், கொடிசியா செயலாளர் சசிகுமார் என பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் இவ்வாறு தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள சாத்தூர் ரயில்வே கேட் பகுதியில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 வார காலமாக குடிநீர் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் வேலூருக்கு நீராதாரமாக திகழ்ந்து வந்த பொன்னை கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் சேன்பாக்கம், கருகம்புத்தூர் ஆகிய பாலாற்றில் உள்ள நீர் ஏற்றும் நிலையங்களை மாற்று ஏற்பாடாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ள நிலையில் பொன்னை கூட்டு குடிநீர் திட்ட நீர் ஏற்றும் நிலையத்தை மாநகராட்சி மேயர் சுஜாதா அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். வேலூர் மாநகராட்சியில் கடந்த சில நாட்களாக ஒக்கநேக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பழுதடைந்து உள்ளது. அதை சரி செய்து கொண்டிருக்கார்கள். அதுக்கு மாற்று வழியாக பொன்னை ஆற்றிலிருந்து தண்ணி ஏற்கனவே விடப்பட்டிருந்த நிலையில் அதை துரிதப்படுத்தி இன்னும் சற்று விரைவாக தண்ணி வேலூர் மக்களுக்கு கிடைக்கும் வழிவகை செய்து கொண்டிருக்கிறது. விரைவாக வேலூர் மக்கள் அனைவருக்கும் நாளிலிருந்து தண்ணி கிடைப்பதற்கு ஏற்பாடு முழுமையாக நடைபெற்றிருக்கிறது மாநகராட்சி சார்பாக. திருவாரூர் மாவட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய மாவட்ட தலைநகரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழக அரசு 4 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென தமிழ்நாடு அரசு அனைத்து ஓய்வூதியம் சங்கத்தின் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில்
முதியவர் ரங்கசாமி மற்றும் ஊனை பள்ளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தயாளன் என்பவரின் மகன் ஆரமுதன் ஆகிய இருவரும் சாலையோரம் நடந்து சென்றபோது கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து இருவர் மீது அதிவேகமாக மோதியுள்ளது. இதில் தூக்கி வீசப்பட்ட 2 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து 2 பேரின் உடலை கைப்பற்றி அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கார் ஓட்டி வந்த குமரவேல் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் படத்தின் 2வது பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் படத்தின் 2வது பாடலான ஹுக்கும் பாடல் நேற்று மாலை வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 112 ரூபாய் அதிகரித்து 44,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 44,288 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 112 ரூபாய் அதிகரித்து 44,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 81 ரூபாய் 40 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 81,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் புதுச்சேரியில் ஜூலை 24ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயை அணைக்க ஆயுதப்படைகள் மற்றும் சர்வதேச தீயணைப்பு வீரர்களின் உதவி கோரப்பட்டுள்ளது. கனடா இந்த ஆண்டு மிகவும் மோசமான காட்டுத்தீ பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. ஆண்டு தொடங்கி தற்போது வரை 1 கோடி ஹெக்டேர் காட்டுப்பகுதி தீக்கிரையாகி உள்ளது. இதில் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் மட்டும் 12 லட்சம் ஹெக்டேர் காட்டுப்பகுதி தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. மழைப்பொழிவு இல்லாமல் வறண்டு போயுள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் கனடா வீரர்கள் வெளிநாட்டு வீரர்களும் உட்பட சுமார் 2000 பேர் ஈடுபட்டுள்ளனர். இது போதாது என்று மேலும் 1000 சர்வதேச தீயணைப்பு வீரர்களின் உதவியை பிரிட்டிஷ் கொலம்பியா அதிகாரிகள் நாடியுள்ளனர். பிலடெல்பியாவில் மக்கள் விசித்திரமாக தெருவில் நடந்து வரும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சைலாசின் அல்லது ஜாம்பி மருந்து எனப்படும் புதிய போதை மருந்து அமெரிக்கா முழுவதும் பரவி மக்களை வித்தியாசமாக நடந்து கொள்ள தூண்டுகிறது. குறிப்பாக பிலடெல்பியா நகரத்தில் இந்த சைலாசினால் பலர் பாதிக்கப்பட்டு ஜாம்பி போன்று வித்தியாசமாக நடந்து கொள்கின்றனர். இந்த சைலாசின் பவுடர் இதய துடிப்பை குறைத்து சுவாச மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறக்க நேரிடலாம். இதனை உட்கொண்ட பிறகு நிமிர்ந்து நிற்கவோ அல்லது சரியாக நடக்கவோ முடியாது. இந்த போதைப் பொருள் உடல் சருமங்களை பாதிக்கும் அளவுக்கு ஆபத்தானது. இது தோலில் சீழ்வடியும் புண்களை ஏற்படுத்தும். இதற்கு சிகிச்சை அளிக்கப்படாமல் விட்டால் உறுப்பு துண்டிக்கப்படும் அளவுக்கு சென்றுவிடும் என்றும் இதற்கு மாற்று மருந்தே கிடையாது எனவும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். முன்னதாக பிலடெல்பியா நகரத்தில் சைலாசினால் அதிகரித்து வரும் அபாயம் குறித்து வெள்ளை மாளிகை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அடுத்த ஆலோசனை கூட்டம் மும்பையில் நடைபெறும் என அறிவிப்பு. எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்திய தேசிய வளர்ச்சி மேம்பாட்டு கூட்டணி என்று பெயர் சூட்டல். டெல்லியில் நடைபெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம். பிரதமர் மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 38 கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. 2 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மேல்முறையீடு. வரும் 21ஆம் தேதி ராகுல் காந்தி மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான RS பாரதியின் மனு தள்ளுபடி. ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கையில் குறை காண முடியாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி மறைவு. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் MK ஸ்டாலின், வைகோ உள்ளிட்டோர் இரங்கல்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.